குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம்.
எல்லாருக்கும் ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ கன்னியாகுமரியில நாங்க வந்து ஓணம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி இனிஷியலா கேரளால இருந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்கும். ஸோ இப்போ பிரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த கேரளாவோட எசென்ஷியல் அந்த ஓணம் வந்து நாங்கள் ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ மத்தியானம் ஒரு நல்ல ஓணம் சத்யாலாம் இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி ஓணம். என் பேரு ஜெப்லின். சடா அனைவருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள். நம்ம வந்து கேரளாவில் தான் ஓணம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் எப்படி கொண்டாடுவாங்களோ அதை விட சிறப்பாக நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். எப்படி மாவேலி மன்னரை வந்து கேரளாவில் ஒவ்வொருத்தவங்களும் அத்தைப்பூ போட்டு ஃபுட் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு சமைச்சு எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்களும் எங்கள் அத்தைப்பூ போடுறதுனாலும் சரி, ஃபேமிலி எல்லாருமா ஒத்து போடுறதா இருந்தாலும் சரி, மற்றபடி ஊர்வலம் போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்களும் வந்துட்டு ரொம்ப அடிப்பொலியாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு முறை கூட நாங்கள் வந்து ஓணம் நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது ஹிந்துஸ் தான் கிறிஸ்டியன்ஸ் தான் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே ஜாலியாக என்ஜாயபிளாக பண்ணக்கூடிய ஒரு பண்டிகை தான் இப்போ ஓணமாக மாறிட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு முறை கூட ஓணம் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. മലയാളത്തില് നമസ്കാരം, ഓണാശംസകൾ. ഞങ്ങൾ ചെന്നൈയിൽ വന്നിട്ട് ഇപ്പോൾ 3 ഇയേഴ്സായി. 3 വർഷമായിട്ട് ചെന്നൈയിലാണ് ഞങ്ങൾ ഓണം ആഘോഷിക്കുന്നത്. നാട്ടിൽ പോകാൻ പറ്റാത്തതിൻ്റെ വിഷമമുണ്ട്. പക്ഷേ നാട്ടിലുള്ള അതേ ഒരു സെലിബ്രേഷൻ മൂഡ് ഞങ്ങൾക്ക് ചെന്നൈയിൽ കിട്ടുന്നുണ്ട്. ഇവിടെ വിവിധ സംഘടനകളുടെ ഓണാഘോഷങ്ങളും പിന്നെ ഓണസദ്യ, പിന്നെ നാട്ടിൽ നിന്ന് റിലേറ്റീവ്സൊക്കെ വരുന്നത് കൊണ്ട് ഓണത്തിൻ്റെ ഒരു ഫീല് ഞങ്ങൾക്ക് ഇവിടെ തന്നെ കിട്ടുന്നുണ്ട്. പ്രത്യേകിച്ച് അമ്പലത്തിലെ ഈ ഒരു അന്തരീക്ഷം, എല്ലാവരും കൂടെയുള്ള ഓരോ നിമിഷങ്ങളും വളരെ സന്തോഷകരമാണ്. എല്ലാവർക്കും ഓണാശംസകൾ. ഞാൻ ഡോക്ടർ സൗപർണിക. ഹാപ്പി ഓണം. എല്ലാവർക്കും എല്ലാ ഐശ്വര്യങ്ങളും നന്മകളും നേരുന്നു. താങ്ക് யூ. இன்னைக்கு எங்கள் குழந்தைக்கு சோறுணும் கூடி அவனோட இன்னும் சேம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். அதே நாளில் அந்த குழந்தைக்கு சோறுணும் நடந்துருச்சிங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் ஆசம்சைகள். தேங்க்யூ வெரி மச். என் பேர் விஸ்வேஸ்வரநாதன். நான் காந்திபுரத்துலேருந்து வரோம். இங்கே சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம். அனைவருக்கும் ஹாப்பி ஓண சம்சயங்கள். நாங்கள் வீட்டில் சதியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அப்புறம் பூக்கோளம் போடுவோம். இப்போ வீட்டுக்கு போய் போடுவோம், சாமி கும்பிட்டு போவோம்.
சதி சாப்பாடு வீட்டில் செஞ்சிட்ருக்காங்க. அடப்பிரதமன் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல். തിരുവോണ ദിവസം രാവിലെ എല്ലാം എണീച്ച് കുളിച്ച് കഴിഞ്ഞ് പുതിയ ഡ്രസ്സിട്ട് പൂക്കളം ഇട്ട് പിന്നെ അമ്പലത്തിൽ പോയി തൊഴുത് വന്ന് ഇതൊക്കെയാണ് പുതിയ തിരുവോണ നാളിൽ കൊണ്ടാടല്. അത് കഴിഞ്ഞ് വെച്ചാൽ പിന്നെ കഷ്ണങ്ങൾ കട്ട് ചെയ്ത് അവിയൽ, കാളൻ, കൂട്ടുകറി ഇതൊക്കെ ഉണ്ടാക്കൽ, വീട്ടിലിരുന്ന് പരിപാടികൾക്ക് ഹെൽപ്പ് ചെയ്യുക. കുട്ടികൾ ഓണത്തിന് വടംവലി അത് ഇത് കുറേ കളികളുണ്ടാവും, അതൊക്കെ നടത്താറുണ്ട്. കബഡി കളി, ഫുട്ബോള്, ഓരോ തരത്തിൽ ഓരോ ഏരിയയിൽ നടത്താറുണ്ട്. ഇതൊക്കെയാണ് ഓണത്തിനെ പറ്റിയുള്ള എൻ്റെ ചെറുപ്പകാലത്തിൽ ഞാൻ നിറയെ കളിക്കാനേ പോകാറുള്ളൂ. പക്ഷേ ഇപ്പോൾ മാരേജിന് ശേഷം കുടുംബപരമായി എല്ലാത്തിനും ഒപ്പം നിൽക്കേണ്ടി വന്നു. അത് കാരണം കൊണ്ട് എല്ലാം വീട്ടിൽ എല്ലാം ഹെൽപ്പ് ചെയ്താൽ എല്ലാം നന്നായി നടക്കും. ഇതാണ്. എൻ്റെ പേര് സുനിൽ. ഞാൻ പാലക്കാട് കണ്ണംപെരിയാരം, ഇവിടെ തുടിയല്ലൂരാണ്. എനിക്ക് മകൻ, ഭാര്യ, രണ്ടാളുണ്ട് ഇവിടെ. ഓക്കെ, താങ്ക് യു. ஹரி ஓம் நமஸ்காரம். நான் தரணி நம்பூதிரி. எல்லாருக்கும் ஓண ஆசம்சைகள். இப்போ ஓணத்தை பற்றி விஷயம் என்னென்னா, ஓணம் வந்து கேரள மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஓணம் அப்படின்னு சொல்கிறது கேரளாவில் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விழா தான் இது. இது வந்து எப்படி கொண்டாடுவாங்கன்னா, அத்தம் நாள்லேருந்து 10 நாள் கொண்டாடுவாங்க. அத்தம் சொல்கிறது தமிழில் அஸ்த நட்சத்திரம் சொல்லுவோம். அஸ்த நட்சத்திரத்துலேருந்து பூக்கோளம் போட்டு திருவோணம் அன்னைக்கு நல்ல பெரிய பூக்கோளம் போட்டு 64 வகையான அறுசுவைகளை பண்ணி நாங்கள் வந்து உற்றார் உறவினர் கொடுத்து சந்தோஷமாக மகிழ்வோம். கோயிலுக்கு வந்து நமக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்து நல்லா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைப்போம். முதல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா காணம் விற்று ஓணம் கொண்டாடணும் அர்த்தம். கேரளாவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பெஷலாக நம்மள மாதிரி செய்ய மாட்டாங்க. ஓணத்துக்கு தான் பார்த்திங்கன்னா நல்லா சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க. எல்லா வகையான சமையலும் அன்றைக்கி தான் செய்வாங்க. ஏன்னா காணம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லாத பொருளை கூட விற்று ஓணம் கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் இதோடைய பழமொழி. ஓணம் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் கடவுளோட அனுகிரகம் கிடைக்கட்டும், மகாதேவனோட அனுகிரகம் கிடைக்கட்டும், இந்த ஐயப்பனுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். நன்றி. விஸ்வேஸ்வரநாதன். என் பேர் விஸ்வேஸ்வரநாதன். நான் காந்திபுரத்துலேருந்து வரோம். இங்கே சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக வந்தோம். அனைவருக்கும் ஹாப்பி ஓண சம்சயங்கள். நாங்கள் வீட்டில் சதியெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அப்புறம் பூக்கோளம் போடுவோம். இப்போ வீட்டுக்கு போய் போடுவோம், சாமி கும்பிட்டு போவோம். சதி சாப்பாடு வீட்டில் செஞ்சிட்ருக்காங்க. அடப்பிரதமன் எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷல்.